ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி, மீத்தேனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுடைய நலனை பாதிக்கக்கூடிய, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய, விவசாய நலன்களை கெடுக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக பாராளுமன்றத்திற்குள்ளே வலிமையாக குரல் கொடுப்போம், போராடுவோம். இப்போ கல்வி சம்பந்தமான வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்தி திணிக்கப்படுவதற்கான சமிக்கை இருந்தது, அல்லது அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணத்தினாலேயும் தமிழ்நாட்டிலே இந்தி திணிக்கப்பட்டால், சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டால் தமிழ்நாட்டிலே போராட்டம் வெடிக்கும், மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதை மத்திய அரசுக்கு புரிய வைத்த காரணத்தினாலே தான் அந்த வரைவு அறிக்கையிலே மாற்றத்தை செய்து இப்போது திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அது மாதிரி மக்கள் விருப்பத்திற்கு மாறாக, மக்கள் போராட்டத்திற்கு மாறாக எதையும் கட்டாயப்படுத்தி திணித்து விட முடியாது. எனவே மக்கள் விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்ற போராடுவோம். மாநில அரசோடு சேர்ந்து மத்திய அரசும் கணிசமான தொகையை தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி தர வேண்டும். ஒரு சிவியர் ட்ரவுட் இது வரலாறு காணாத ஒரு குடிநீர் பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படுகிற காரணத்தினால இதை சமாளிப்பதற்கு மத்திய அரசும் நிதி ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வற்புறுத்துவோம். எம்பி தேர்தலில் இப்போதான் முடிஞ்சிருக்கு. 17ஆம் தேதி தான் பதவி பிரமாணமே எடுத்துக்கிறோம். அதற்கு பின்னாலே எம்பி நிதியிலிருந்து இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு எந்த வகையில் நிதி ஒதுக்க முடியுமோ, அல்லது வண்டி வாகனங்கள் மூலமாக தண்ணீர் சப்ளை செய்ய முடியுமோ, அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பேன். எல்லா கட்சிகளும் அந்தந்த கட்சிகள் நிறைய இடத்துல நிற்கிறீங்க ஆசைப்படுறது தவறு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது நாங்கள் நிறைய இடங்களில் போட்டி போட்டோம்னா ஆசைப்படுவாங்க, கேட்பாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக தான் யாருக்கு என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது இறுதியாக முடிவு செய்யப்படும். இப்போ பாராளுமன்றத்திலையும் அதே மாதிரி தான் பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாங்க. பல கட்சிகளும் பேசி, முறையாக பேசி, எல்லாரும் திருப்தி அடைகிற விதத்தில் கூட்டணியை எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினாரோ அதுபோல் இதே கூட்டணி தொடரும். அப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில், எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல முடிவுகளை கூட்டணி சார்பில் பேச்சுவார்த்தை எடுப்போம். அந்த விதத்தில் ஜனநாயக ரீதியாகத்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். எம்பியில் எப்படி செயல்பட்டாரோ அது மாதிரி எம்எல்ஏ தேர்தல் வரும்போது சிறப்பாக செயல்படுவார். அதற்குள்ள கேசியம், ஜோசியம் இவர் அவரை நிற்பாங்க, குறைக்கிறாங்க, கூட்டுறாங்க, இந்த மாதிரி வதந்திகளை பரப்ப வேண்டியது. நேற்று உதயநிதி மாதிரி கோரிக்கையை எடுத்திருக்காரு ஸ்டாலின் சொன்னார். எல்லா கட்சிக்கும் குறைச்சி கொடுங்கன்னு நான் சொன்னாரு. ஆமா சொல்லியிருக்காரு சார். அப்படி சொன்னார். கூட்டணி கட்சிகள் கோச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இல்ல குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்குநேரி தொகுதி சொன்னாரு. உங்களுக்கு கோரிக்கை விடுத்தாரு. ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுக்கும்போது கூட்டணி கட்சிகள் குறைச்சிக்க வேணாம், இதை விட கூடுதல் சீட்டு நம்ம நிற்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் ஆசையை சொல்லியிருக்காரு, விருப்பத்தை சொல்லியிருக்காரு. அதுல என்ன தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு விருப்பத்தை, ஆசையை அவர் சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியில தமிழ்நாடு வந்து சுற்றிட்டு வராரு. அந்த கட்சிக்குள்ள இருக்கிற முக்கியஸ்தராக ஒருத்தராகவும் இப்போ இருக்கிறார் அவர். ஸோ அவருடைய விருப்பத்தை, ஆசையை, எண்ணத்தை அவங்க தலைவர்கிற முறையில் தலைவர்கிட்டையும் அந்த மேடையிலையும் சொல்லியிருக்காரு. அதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறது என்ன இருக்கு? பேச்சுவார்த்தை பேசி கடைசியாக முடிவு பண்ணும்போது தான் யாருக்கு எவ்வளோ சீட்னு தெரியும். பேசி நம்ம சுமூகமாக முடிவு செய்வோம். அந்த கூட்டணி தொடரும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நல்ல முடிவுகளை தேர்தல் அதுவும் நடிகர் சங்க தேர்தலில் நான் கூட ஆயுள் கால மெம்பர் தான். இல்லை, நான் ஆயுள் கால உறுப்பினர். நான் உறுப்பினர், அங்கே 6 முறை உறுப்பினர். லைஃப் டைம் மெம்பரா லைஃப் டைம் ஆக்டர் மெம்பரில் இருக்கேன். இன்னும் இதுவரை யாரும் என்னை அது சம்மந்தமாக யாரும் தொடர்பு கொள்ளல, பேசலை. ஓட்டு போடும்போது கண்டிப்பாக போய் ஓட்டு போடுவேன். என்ன நடக்குது, யார் போட்டி போடுறாங்க, இப்போ தான் மனுக்கள் தாக்கல் செய்திருக்காங்க. உள்ள யாருக்கு செல்வாக்கு இருக்கோ, நடிகர்களுக்குள்ள செல்வாக்கு உள்ளவர்கள் ஜெயிச்சு வரட்டும். இல்லை, ஆரோக்கியமான போட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு போட்டி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான போட்டியாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் போட்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக அரசியல்வாதிகளால் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, எப்பவுமே ஒரு கட்சினா தேசிய கட்சியோ மாநில கட்சியோ ஒரு தலைமை தான் இருக்கணும். பல தலைமையில் கட்சி நடத்த முடியாது. 2 படகுல வியாபாரி செய்ய முடியாது.
2 குதிரையில் ரேஸில் ஓட முடியாது. ஆக யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும். அது யார் ஒருத்தருங்கிறத அந்த கட்சி தான் முடியணும். அந்த கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருக்குது. அதுக்குள்ளே யாருக்கு செல்வாக்கு இருக்குது, யார் ஒழுங்காக முடிவு எடுப்பாங்கிறத அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அது. ஆனால் பொதுவாக என்னுடைய அபிப்பிராயம்னு கேட்டிங்கன்னா அது தேசிய கட்சியோ மாநில கட்சியோ யாரோ ஒருத்தர் கூட்டு தலைமைங்கிறது கமிட்டி இருக்கலாம், கன்சல்ட் பண்ணலாம், 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், ஆலோசனை குழு இருக்கலாம், கலந்து பேசலாம். ஏதோ ஒரு சீட்டு வருது, இப்போ மத்தியில் மந்திரி வரணும், ஒரு மந்திரி தான் அந்த அரேஞ்ச் பண்ணிட்டார் மோடி. வெற்றி பெற்று வந்தாலும் அவர் கேட்குறாரு, ஓபிஎஸ் பையனுக்கு கேட்குறாரு, இபிஎஸ் அவருக்கு வேண்டிய ஆள் கேட்குறாரு. 2 மந்திரி தர முடியாட்டாங்க. ஸோ ஒரு மந்திரி கேட்டதுனால இப்போ ரெட்ட தலைமையினால என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மந்திரி இல்லாமல் போச்சு. தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒருத்தர் அந்த கட்சியில் மந்திரி வந்தால் அந்த அவரால் முடிஞ்ச நன்மைகளான விஷயம் தமிழ்நாட்டுக்கு செய்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மை தானே அது. அந்த நன்மை கிடைக்கல. இப்போ தமிழ்நாட்டுக்கு மந்திரி ஆகிற வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இல்லை ரெட்ட தலைமையினால தான் இல்லாமல் போச்சுக்கிறது என்னுடைய கருத்து. அது முடிவெடுக்க முடியல இல்லை. ஸோ அது மாதிரி பல பாதிப்புகள் வரும். அதனால ஒரு தலைமை இருப்பது நல்லது. அது வந்து அந்த கட்சி பிரச்சனை, அந்த கட்சி தான் முடியும். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறான்னு குற்றச்சாட்டு வருது சார். இங்கே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கெல்லாம் நாங்கள் யாரும் முயற்சி பண்ணல. ஸ்டாலின் அவர்களும் முயற்சி பண்ணல, காங்கிரஸும் முயற்சி பண்ணல, யாரும் முயற்சி பண்ணல. அதுவாக சண்டை அடிச்சதுக்காக தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். அதையும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் தேர்தல் மூலமாக இன்னும் தேர்தல் என்ன எத்தனை 5 வருஷத்தோட தேர்தல் இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. 2021 வந்து இப்போ 19 ஆச்சு. 20 வருஷம் தான் முழுமையாக இருக்குது. 21 ஜனவரிலேருந்து எலெக்ஷன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். மிஞ்சி போனால் 1.5 வருஷம். 1.5 வருஷம் இந்த ஆட்சி இன்னும் கெட்ட பேர் தான் இருக்கும். இன்னும் பலவீனமாக தான் இருக்கும். இன்னும் ஊழல் தான் நடக்கும். 1.5 வருஷம் கழித்து தேர்தல் வரட்டும், மக்கள் மூலமாக ஆட்சி வரணும். திமுகவுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வருவார். இந்த கூட்டணி தொடரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் 1.5 வருஷம் கழித்து மக்களை சந்தித்து மக்கள் மூலமாகவே ஆட்சிக்கு வருவோம்.